நாபியாதி நாபிபர்யந்தம் சொல்லக்கூடிய நமது பாதத்திலிருந்து தொப்புள் பாகம் வரை ஆத்ம தத்துவம். அந்த ஆத்ம தத்துவத்திற்கு அதிபதியாக பிரம்மாவையும், அதனைத் தொடர்ந்து நாபியாதி ஹிருதய பர்யந்தம் சொல்லக்கூடிய தொப்புள் பாகத்திலிருந்து ஹிருதய பாகம் வரை இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை பூஜை செய்து கொண்டு மூன்றாவது தத்துவமான ஹிருதயாதி சிரச பர்யந்தம் என்று சொல்லக்கூடிய நமது மார்பு பாகத்திலிருந்து ஹிருதயத்திலிருந்து சிரசு பர்யந்தம் பார்வதி பரமேஸ்வரனை பூஜை செய்து கொண்டு இந்த ஆத்ம தத்துவத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பிரம்மாவிற்கு கர்ப்பகயிறு மூலியமாகவும், வித்யா தத்துவத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவுக்கு சிவப்பு பொட்டகயிறு மூலியமாகவும், எம்பெருமான் பரமேஸ்வரன் சிவதத்துவமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ரஜதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளி கம்பி மூலியமாகவும் இந்த மூன்று தத்துவங்களை உள்ளடக்கிய ஸ்வர்ஷாகுதி தத்வார்த்தனை என்று சொல்லக்கூடிய உயிரோட்ட நிகழ்ச்சியானது உன்னதமான முறையில் சிவாச்சாரிய பிறந்தகைகள் மங்கள இசை திருமுறை பாராயணத்துடன் நடைபெற்று நமது ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள பார்வதி பரமேஸ்வர சுரூபமாக இருக்கக்கூடிய உலகத்தை காத்திருக்கக்கூடிய எம்பெருமான் எம்பெராட்டினுடைய திருநாமங்கள் சௌந்தரநாதிகை சுந்தரேஸ்வர பெருமான் பூர்ணாம்பிகை என்று சொல்லக்கூடிய திருநாமங்களை நாமதேயம் பிரசன்னம் செய்து அதனைத் தொடர்ந்து நமது யாகசாலைகள் அமைக்கப்பட்டுள்ள யாக குண்டங்களில் பரிவார யாகசாலையாகவும் பிரதான யாகசாலையாகவும் இருக்கக்கூடிய பிரதான யாகசாலை சுந்தரேஸ்வர பெருமானுக்கு நவகுண்டங்கள் என்று சொல்லக்கூடிய 9 குண்டங்களும், சௌந்தரநாதிகை அம்பிகைக்கு நவாக்னி என்று சொல்லக்கூடிய 9 யாக குண்டங்களும், பூர்ணாம்பிகை என்று சொல்லக்கூடிய அம்பிகைக்கு 5 குண்டங்களும் அமைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து விநாயகாதி முருகப்பெருமான், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, நந்தியம்பெருமான், 63 நாயன்மார்கள் மற்றும் ஏனைய துர்கா, லட்சுமி, சரஸ்வதி, பரமேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய பரிவார தெய்வங்களுக்கெல்லாம் ஏக குண்டங்கள் அமைக்கப்பட்டு மொத்தம் 39 40 குண்டங்கள் யாகசாலை பூஜையானது நடைபெற்று அந்த யாகத்திற்கு தேவையான சந்தவதி என்று சொல்லக்கூடிய 96 விதமான ஹோம திரவியங்களும் பலவர்க்கங்களும் அந்தந்த மூர்த்தி சுனாடைய மூலமந்திர ஆகுதிகள்லாம் நடைபெற்று இடையே சதுர்வேத பாராயணம் என்று சொல்லக்கூடிய வேத பாராயணங்களும், அதனைத் தொடர்ந்து சந்தவதி ஹோமம் மூலமந்திர ஆகுதிகள்லாம் செய்யப்பட்டு பரிவார யாகசாலையில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, துர்கா, லட்சுமி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கெல்லாம் இந்த 5வது காலத்தினுடைய மகா மங்கள பூர்ணாவதியானது நடைபெற்று தற்பொழுது பரிவார யாகசாலையில் செய்யப்பட்ட மகா பூர்ணாவதிக்கு மகா கணபதி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கெல்லாம் தூப தீப உபச்சாரங்கள் நடைபெற்று மங்கள தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பிரதானமாக இருக்கக்கூடிய சௌந்தரநாதிகை சுந்தரேஸ்வர பெருமான் பூர்ணாம்பிகைக்கு இன்னும் ஒரு சில வினாடிகளில் மகாகும்பாபிஷேகத்தினுடைய 5வது கால யாகசாலை பூர்த்தி மங்கள மகா பூர்ணாவதியான நடைபெற்று மகா பூர்ணாவதியானவுடன் சுந்தரேஸ்வர பெருமான், சௌந்தரநாதிகை, பூர்ணாம்பிகைக்கு தூப தீப உபச்சாரங்கள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து அன்னமானது எம்பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு சோழத உபச்சாரங்கள், அலங்கார தெய்வம் மற்றும் சோழத உபச்சாரங்கள் எல்லாம் காட்டப்படும். அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரிய பிரதிகள் எதிர்வேதம், பிரத்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் சொல்லக்கூடிய 4 வேதங்களும் சிவ ஆகமங்களும், அதனைத் தொடர்ந்து திருமுறை பாராயணங்களும் ஆசீர்வாதம் மங்கள இசையுடன் நமது ஆலயத்துடைய அட்டவந்த மகாகும்பாவுடைய 5வது காலத்துடைய மங்கள மகா பூர்ணாவதி தூப தீப உபச்சாரங்கள்லாம் நடைபெற்று எம்பெருமான் எம்பராட்டிக்கு சோழ உபச்சாரங்கள்லாம் தெரிவிக்கப்பட்டு மங்கள மகா தீபாராதனை அருள் பிரசாதமானது வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து நாளைய தினம் அதிகாலை 5 மணிக்கெல்லாம் நமது கும்பாபிஷேகத்தினுடைய
ஆறாவது கால யாகசாலை பூஜையானது துவங்கப்பட்டு மகா கணபதி கும்பாபிஷேகத்தினுடைய பூர்வாங்க பூஜைகள் எல்லாம் யாகசாலையில் சேவிக்கப்பட்டு மகாலட்சுமி பூஜையும் பூபூஜையும் நடைபெற்று யாத்ராதானம் கிரகப்பிரீதியை செய்து கொண்டு இங்கு அமைக்கப்பட்டுள்ள விசேஷமான உன்னதமான யாகசாலையிலிருந்து திருக்குடங்களானது எழுந்தருள செய்து எல்லாம் அல்ல சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவிழாலும் சௌந்தரநாதனுடைய தனிப்பெரும் கருணையினாலும் பூர்ணாம்பிகை மற்றும் பரிவார தெய்வங்களுடைய திருவருளாலும் பத்திரிகையில் குறிப்பிட்டுள்ள வண்ணம் அதே நாளிகை அதே நட்சத்திரத்தில் அட்டபந்தர மகா கும்பாபிஷேகமானது நடைபெறும். அது சமயம் பக்த கோடி என்பர்களும் இறைப்பற்றார்களும் ஆன்மீக என்பர்களும் சிவநேக செல்வர்களும் நமது சுந்தரநாடு கிராமவாசி என்பர்களும் ஆலய நிர்வாகத்தினரும் கும்பாபிஷேக குழுவினரும் மற்றும் ஏனைய கிராமத்திலிருந்து அருகாமையில் உள்ள கிராமத்திலிருந்து வருகை சென்றுள்ள பக்த கோடி என்பர்கள் எல்லாம் தவறாது கலந்து கொண்டு நடைபெறக்கூடிய சுந்தரேஸ்வர பெருமானுடைய ஆலய அட்டபந்தர மகா கும்பாபிஷேகத்தினை கண்டுகளித்து எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவருளை பற்றிக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். நாளை காலை மகா கும்பாபிஷேகத்தினுடைய 6வது கால யாகசாலை பூஜையானது மங்கள இசை திருமுறை பாராயணம் வேத பாராயணங்களுடன் 5 மணிக்கெல்லாம் அதிகாலை 5 மணிக்கெல்லாம் யாகசாலை பூஜையானது துவங்கப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து மகா கும்பாபிஷேகத்தினுடைய கிரியாக்கிரம பூஜைகள்லாம் நடைபெற்று யாத்ராதானம் கிரகப்பிரீதி செய்து கொண்டு யாகசாலையில் 6 காலங்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டுள்ள திருக்குடங்கள் மங்கள இசையுடன் திருமுறை பாராயணத்துடன் ஆலயத்தினை வலம் வந்து பத்திரிகையில் குறிப்பிட்டுள்ள வண்ணம் மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு தற்பொழுது 5வது காலத்தினுடைய நிறைவு மங்கள மகா பூர்ணாகுதியானது பிரதான யாகசாலையில் நடைபெற உள்ளது என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு அனைவரும் அமைதி பெறுவோமாக. न्यूनातिरिक्त दोष निर्हरणार्थम मूलमंत्रेण 800 एकविंशतिवारम् अघोर मंत्रं हुनेः